வீட்டு வேலை பூரா அப்படி அப்படியே கிடக்குது. நீ பாட்டுக்கு உட்கார்ந்து புஸ்தகம் படிச்சிட்டு இருக்கிய. வாடி, இழுத்து போட்டு 2 வேலை செய். என்ன செய்யணும்? துணிமணிகளை துவைச்சு போடு, இல்ல வந்து சாணியை தட்டு. சீ, இந்த சாணி தட்டுறது, மாட்டை குளிப்பாட்டுறது, துணி துவைக்கிறது, இந்த மாதிரி வேலை எல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியுமில்ல. வேற ஏதாவது இருந்தா சொல்லு. வேற வேலை என்ன இருக்கு? பாதி நேரம் சொகுசா ஐயா வீட்டுக்கு போயிடுற, மீதி நேரம் புஸ்தகம் படிச்சிட்டு இருக்க. ஏண்டி, தெரியாம தான் கேக்குறேன். நீ மட்டும் என்ன ஓவியமா பிறந்தியா? நான் மட்டும் வாந்தி எடுக்கும்போது வதக்குன்னு விழுந்தனா? எனக்கு என்ன தெரியும்? அம்மாவை போய் கேளு. என்னடி, என்ன அங்க சண்டை 2 பேருக்கும்? இத பாருங்கம்மா, எந்த வேலை கேட்டாலும் ஒண்ணு இவளுக்கு தெரியலங்கிறா, இல்ல பிடிக்கலங்கிறா. நான் ஒரு ஆளா எவ்வளவு வேலை செய்யறது? உன்னால முடிஞ்சது செய்ய, மீறியே நான் செய்யறேன். இவளை மட்டும் கண்டிக்க மாட்டியே? அடியே, இதுக்கெல்லாம் சேர்த்து நீ புருஷன் வீட்டுக்கு போய் அவஸ்தைப்பட போற. சரிதான், போடி. உனக்கு இஷ்டம் இருந்தா செய், இல்லன்னா சும்மா இரு. ஏன் அழட்டிக்கிற? ரொம்ப